வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நாம் குளிக்கும் நீரில் இந்த பொருளை போட்டு நாம் குளித்தால் நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் நம்மிடமும் செல்வ செழிப்பும் பண வரவும் நிற்கும், பண நடமாட்டம் ஏற்படும் அப்படின்றதுக்காக பதிவு. அன்று கடைசி வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, அன்று வரலட்சுமி விரதமாகவும் இருக்கிறது. ரொம்ப அதீத சக்தி கொண்ட லக்ஷ்மி வசியம் உள்ள ஒரு நாள். இன்றைய நாளில் நாம் என்ன விஷயங்கள் மங்களகரமாக செய்தாலும், தானங்கள் கொடுத்தாலும் அது மாபெரும் புண்ணியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அதனுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். அந்த மாதிரியான ஒரு நாள். இந்த நாளில் அன்றைய நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க அந்த கலசம் வைக்கிறது, கலசம் வைக்காமல் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு தனி பதிவாகவே போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அன்றைய நாளில் நம்ம குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு போடுறேன். அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, 6 மணிக்குள்ளே பெண்கள் கண்டிப்பாக அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் நீராட வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு பக்கெட் வாளி தண்ணியில் இந்த பொருளை சேர்த்து குளிங்க. தேவையான பொருட்கள் எல்லாருக்கும் தெரிந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி அந்த பொருளை பார்த்தாலே மனம் மகிழ்வாள். அவ்வளவு அற்புதமான மருதாணி. இந்த மருதாணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3-4 லவங்கம். இதுவும் லக்ஷ்மி வசியக்கூடிய ஒரு பொருள் தான். அது கூட ஒரு எலுமிச்சம்பழம் ராஜகனி. இந்த எலுமிச்சம்பழம் அத்தனை விஷயத்தையும் நமக்கு அதீதமாக பெண்ணுடைய சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இது. அதனால தான் துர்க்கை என்பவள் சக்தியின் வடிவம். அந்த மாதிரி அம்மனுக்கெல்லாம் எலுமிச்சம்பழ மாலை, எலுமிச்சம்பழ விளக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பழத்தை நம்ம வாங்கி கையில் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அது உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தி உண்டு. இந்த பழத்தை பற்றிலாம் நிறைய பதிவு போட்டிருக்கேன். நம்ம அந்த பழத்தை ஏன் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் சிலை கிட்ட வச்சு நம்ம பழங்களை வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மனிடம் இருக்கின்ற நல்ல அதிர்வலைகளை அது வாங்கி ஈர்த்து கொண்டு நமக்கு வீட்டிற்கு வரும் அப்படின்றதுக்காகத்தான் இதை பற்றி விளக்கமாக நிறைய பதிவு போட்டிருக்கேன். பழைய பதிவுகளை பாருங்கள். அந்த மாதிரியான எலுமிச்சம்பழம், இப்போது ஒரு பிடி மருதாணியும் அது கூட ஒரு 3 கிராம்பும் ஒரு அரை மூடி எலுமிச்சம் சாறும் கலந்து அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை நல்லா உங்களால் குளிக்க முடியும், நான் பூசி குளிப்பேன் அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக தலையில் தேய்த்து ஒரு 5 நிமிடம் கழித்து குளிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அது கொஞ்சம் கலர் மாறின மாதிரி தெரியும் அப்படின்னா, ஆனால் அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அப்படி தோடிச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் குளிக்கிற நீரில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அந்த நீரில், மருதாணி நீரில் நீங்கள் அன்றைய நாள் தலஸ்தானம் பண்ணும் பொழுது அவ்வளவு சக்தியாக இருக்கும், அவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அந்த தெய்வீக ஆற்றல் அந்த இடத்துல உருவாகும். உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத கண் திருஷ்டி இல்லை மற்றவர்களுடைய உங்கள் மேலே இருக்கிற பொறாமை கண்கள், அந்த மாதிரி தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல் அத்தனையும் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அவ்வளவு சிறப்புமிக்க அந்த நீரை கலந்து நீங்கள் தலைக்கு குளிங்க. குளிச்சுட்டு நல்லா கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் என்ன பூசுகிறீங்களோ அந்த மஞ்சள் நல்லா அழகாக உடம்பு ஃபுல்லாக போட்டு குளிச்சுட்டு தேய்ச்சி தாலி சரடுலேயும் தாலியிலையும் நீங்கள் அன்றைக்கி மருதாணி தேய்த்து குளிங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தெரியுமா? அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அன்றைய நாளில் இந்த லக்ஷ்மி வழிபாடை மேற்கொள்ளுங்க. அந்த லக்ஷ்மி வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது கேட்ட வரத்தை கேட்டபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக, அற்புத நாளாக, அதீத சக்தியாக நீங்களும் மாறுவீங்க. உங்கள் வீடும் மாறும். நீங்கள் கேட்டது அத்தனையும் கிடைக்கும், கேட்பதற்கு மேலேயும் கிடைக்கும். இது ஒரு சாதாரண முறை தான், ஆனால் ரொம்ப சக்தியானது. இந்த மருதாணி நம்ம கையில் வச்சுக்கணும், அதுவும் ரொம்ப விசேஷம். அப்படி நீங்கள் அன்றைக்கி வைக்க முடியல அப்படின்னாலும் இதை குளிக்கிற நீரில் கண்டிப்பாக போட்டு குளிங்க.
இல்லை ஒருவேளை எங்களுக்கு அந்த டைமில் மருதாணியே கிடைக்கல அப்படின்னா மருதாணி பவுட்ரு அதை ஸ்டோர் பண்ணி விற்கும் கடையில் அந்த பவுட்ரு வாங்கியாவது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து அதை குளிங்க. அது கூட ஒரு சொட்டு தயிர் போட்டுக்கோங்க. போட்டு அந்த மாதிரி பவுட்ரு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி போட்டு குளிங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி மஞ்சள் பொடி போடுங்க, கல் உப்பு போடுங்க, இல்லைன்னா பால், பஞ்சகாவியம், இந்த மாதிரி உங்களால் என்ன பொருள் கிடைக்குமோ மகாலட்சுமி சந்தோஷம் அடையக்கூடிய மகாலட்சுமி வசியமான பொருளை போட்டு குளிங்க. இல்லை எதுவும் கிடைக்கல அப்படின்னா வில்வம், துளசி அந்த இலைகளை ஒரு தனியாக ஒரு கப்பில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி குளிக்கிற நீரில் கலந்து குளிங்க. இந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் உங்களால் என்ன முடியுமோ அந்த 1-2 பொருட்களை சேர்த்து அன்று கண்டிப்பாக நீங்கள் தலஸ்தானம் பண்ணுங்கள். அதில் குறிப்பாக இந்த மருதாணி கிடைத்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அதை நீங்கள் முயற்சி செய்து அந்த இலையை அரைத்து அன்றைய நாள் குளிக்க பாருங்கள். குழந்தைகளெல்லாம் குளிக்க வைங்க, உங்கள் கணவரையும் குளிக்க வைக்கலாம். வீட்டில் இருக்கிற ஆண்களும் இதை போட்டு ஒரு ஸ்பூன் கலந்து கண்டிப்பாக குளிக்கலாம். ரொம்ப சக்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. அது எப்படி உங்களுக்கு மாற்றங்களை தருகிறது என்று நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.